الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. كل نفس ذائقة الموت وإنما توفون أجوركم يوم القيامة فمن زحزح عن النار وأدخل الجنة فقد فاز وما الحياة الدنيا إلا متاع الغرور. وقال النبي صلى الله عليه وسلم الدين النصيحة أو كما قال صلى الله عليه وسلم. அல்லாஹ்வின் மகத்தான அருளினாலே ரமதானுடைய பாதி நாட்களை கடந்து அல்லாஹ்வின் மன்னிப்பை பெறுகிற மகஃபிரத்தினுடைய நடுப்பகுதியில் நாம் இருக்கிறோம். அல்லாஹ் இத்தனை நாட்கள் நாம் நோற்ற நோன்புகளை, செய்த அமல்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. மிச்சமிருக்கிற நாட்களிலும் மிகுந்த உற்சாகத்தோடும் உடல் நலத்தோடும் அல்லாஹ்வின் மீது அதிக பற்றுறுதியோடும் அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகம் ஸலவாத்துகளை கூறிக்கொண்ட நிலையிலும் குர்ஆனோடு அதிகம் தொடர்பு கொண்டவர்களாகவும் அல்லாஹ் மிச்சமிருக்கிற நாளை கழிப்பதற்குரிய நல்ல வாய்ப்பை, தௌஃபீக்கை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. நம்முடைய வாழ்நாளில் அதிகம் ரமலானை அடைந்து அல்லாஹ்விடத்தில் அருளையும் மன்னிப்பையும் நரகத்திலிருந்து விடுதலைகளையும் பெறக்கூடிய பாக்கியம் பெற்ற நல்லவர்களின் பட்டியலில் அல்லாஹ் நம்மையும் நம் சந்ததிகளையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் இணைத்து அருள்வானாக. அன்பிற்கினிய பெருமக்களே, அல்லாஹ் திருமறையில் ஒரு வசனத்தில் இப்படி சொல்வான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். எல்லா உயிர்களும் ஒரு நாள் மரணத்தை சுவைத்து தான் தீரும். வ இன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா. மறுமை நாளில்தான் உங்களுக்கான கூலிகள் சரியாக தரப்படும். அப்போது நரகிலிருந்து விடுதலை பெற்று யார் சொர்க்கத்தில் காலடி எடுத்து வைக்கிறாரோ அவர்தான் வெற்றி பெற்றவர். இந்த உலகத்தின் வாழ்வு என்பது ஏமாற்றுகிற ஒன்றுதான் என்று அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்வதை நாம் ஓதுகிறோம். இந்த வசனத்தில் அல்லாஹ் 4 விஷயங்களை சொல்கிறான். ஒன்று, எல்லாரும் ஒரு நாள் மரணத்தை அனுபவித்துத்தான் தீர வேண்டும். உலகத்தில் இதுவரை பிறக்காதவர்கள்தான் இறக்காமல் இருக்க முடியும். பிறந்த எல்லோருக்கும் இறப்பு என்ற ஒன்று இருக்கிறது. சிலருக்கு இளமையில், சிலருக்கு நடுப்பகுதியில், சிலருக்கு முதுமையில், சிலருக்கு தள்ளாத மிகுந்த தளர்ந்த வயதில் அல்லாஹ் மரணத்தை தருகிறான். மரணம் என்பது எல்லோருக்கும் உரியது. எங்கிருந்தாலும் மரணம் வரும். ஐனமா தக்கூனு யுதுரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜ் முஷய்யதா என்று சொல்கிறார். நீங்கள் பலம் வாய்ந்த இரும்பு கோட்டையில் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கென்று குறிப்பிட்ட நேரத்தில் மரணம் வந்தாகும். இதா ஜா அஜலுஹும் லா யஸ்தஅகிரூன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன். உங்களுக்கான தவணை நேரம் வந்துவிட்டது என்றால் ஒரு நிமிடம் பிந்தவும் செய்யாது, ஒரு நிமிடம் முந்தவும் செய்யாது. அல்லாஹ்விற்கு மாத்திரம்தான் ஒரு அடியான் எங்கே, எந்த நிலையில், எப்படி மரணிப்பான் என்பது அல்லாஹ்விற்கு மாத்திரம்தான் தெரியும். மனிதர்களாலே முடிவு செய்ய முடியாது. எல்லா மனிதர்களுக்கும் பிறந்த தேதி தெரியும், ஆனால் எப்போது இறப்போம் என்கிற டேட் ஆஃப் டெத் யாருக்குமே தெரியாது. பர்த் தான் எல்லாத்துக்குமே தெரியும். இந்த வகையில் எல்லோருக்கும் அல்லாஹ் ஷானஹு தஆலா மரணத்தை வைத்திருக்கிறார். இது ஒரு விஷயம், அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிற முதல் விஷயம். இரண்டாவது விஷயம்,
இந்த உலகம் இருக்கிறதே, இந்த உலகம் அமல் செய்கிற உலகம், காரியமாற்றும் உலகம். இந்த உலகத்தில் நாம் புரிகிற எல்லா அமல்களுக்கும் கூலி தரப்படுகிற உலகம் அல்ல இது. வணங்குபவர்களுக்கு வாழ்க்கை கஷ்டமாகவும், அல்லாஹ்வை புறக்கணித்து வாழ்பவர்களுக்கு வாழ்வு வளமாகவும் இருக்கிற காட்சிகளை நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் நல்லவர்கள் சிரமப்படுகிறார்கள், தீயவர்கள் மிகுந்த சொகுசோடு இருக்கிறார்கள். அமல்கள் அதிகம் அதிகம் புரிபவர்கள் 1000 சிரமங்களில் உழல்கிறார்கள். அமல்களுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லாமல் வாழ்கிறவர்கள் எல்லா வகையான வசதிகளோடும் இருக்கிறார்கள். புரிந்து கொள்ள வேண்டிய பேருண்மை எதுவென்றால், இந்த உலகம் காரியமாற்றும் உலகம்தான். இந்த உலகத்தில் கூலிகளை நாம் எதிர்பார்க்க கூடாது. அல்லாஹ் தரலாம். உலகத்தின் வாழ்வை, வணக்கத்தின் அளவு அல்லாஹ் வளப்படுத்தலாம், வசதிகளை தரலாம், சிரமமில்லாத ஒரு வாழ்க்கை நமக்கு வசப்படலாம். ஆனாலும் அப்படித்தான் வர வேண்டும் என்கிற அவசியமில்லை. சில நேரங்களில் வணங்குபவர்களுக்கு சிரமம், வணங்காதவர்களுக்கு வசதி என்கிற இந்த அமைப்பு முறை இருக்கிறதே, அது இந்த உலகத்தினுடைய அமைப்பின் விதிதானே ஒழிய அல்லாஹ் உன்னுடைய கூலி தரக்கூடிய அந்த தன்மை கிடையாது. ஏனென்றால் இந்த உலகத்தில் நீங்கள் அமல் செய்து கொண்டிருங்கள் என்று சொல்லிவிட்டு செய்பவர்களுக்கும் செய்யாதவர்களுக்கும் நிறைவான ஒரு கூலியை அல்லாஹ் நாளை மறுமையில் தான் தருகிறார். ஒரு மனிதர் ஒரு நாளைக்கு 1000 பேருக்கு சதக்கா செய்கிறார், 40 வருஷமா செய்கிறார்னு வைங்க. அவருக்கு இந்த உலகத்தில் எவ்வளவுதான் அவருக்கு பாராட்டுகளை செல்ல முடியும்? பெரிய கொடை வள்ளல் என்கிற ஒரு பாராட்டு போதும் அவருக்கு? ஒரு 1000 வருடங்கள் 1000 நபர்களுக்கு ஒரு 40 வருடமாக தானம் செய்கிறார், லட்சம் லட்சமாக தர்மம் செய்கிறார். 40 வருஷத்துக்கு பின்னாடி அவரை கூப்பிட்டு ஒரு பொன்னாடை பொருத்தி, சால்வைகளை தந்து, ஒரு பொற்களிகளை தந்து, உலகத்திலே இவரை விட ஒரு சிறந்தவர் கிடையாது என்கிற அந்த பாராட்டு மாத்திரம் 40 வருடங்கள் இத்தனை பொருளை செலவழித்து இவ்வளவு முயற்சிகளை செய்த அந்த மனிதருக்கு உரிய விருதாகவும் வெகுமதியாகவும் ஆகிவிட முடியுமா? இல்லை. அல்லாஹ் தரக்கூடிய கூலி நாளைக்கு மறுமையில் இருக்கு. அது மாதிரி ஒரு மனிதன் ஒரு 1000 பேரை கொள்றான், குண்டு போட்டு கொள்றான், விமானங்களை அடித்து கொள்றான், எத்தனையோ லட்சக்கணக்கான கொலைகளை ஒரு அரசு செய்கிறது, அல்லது அதிகாரிகள் செய்கிறார்கள், அல்லது ஆட்சியாளர்கள் என்ன அதிகபட்சம் அவனை என்ன கண்டிச்சிட முடியும்? வச்சியை வீழ்த்தலாம், அடிக்கலாம், கொல்லலாம் இல்லையா? 1000 லட்சக்கணக்கான மக்களை கொன்றவனுக்கு அவனை மாத்திரம் கொல்வது என்பது சரியான கூலியாகிவிடுமா? சரியான கூலியாகி இந்த உலகத்தில் நன்மைகளை செய்தவர்களுக்கும் சரி, தீமைகளை செய்பவர்களுக்கும் சரி, உரிய கூலிகளை இந்த உலகத்தின் அமைப்பில் விதியில் நாம் செய்துவிடவே முடியாது. இந்த உலகம் அதற்கு உரிய தன்மையில் படைக்கப்பட்டிருக்கவில்லை. நன்மைகளை செய்பவர்களுக்கும் தீமைகளை செய்பவர்களுக்கும் உரிய கூலிகளை, தகுந்த கூலிகளை, எடைக்கு எடை கூலிகளை, எடைக்கு எடை கூலி இருக்குல்ல, 1 கிலோ கிராம் வச்சா 1 கிலோ பொருள் இருக்கு, இது சரியா இருக்கு. அந்த செயலுக்கு உரிய கூலி இந்த உலகத்தில் கொடுக்க முடியுமான? கொடுக்கவே முடியாது. ஏனென்றால் இந்த உலகம் அந்த தன்மையில் படைக்கப்பட்டிருக்கவில்லை. அல்லாஹ் சொல்கிறான், இந்த வாசனத்தில் சொல்றான், வைந்தமா தோஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமah, உங்களுடைய கூலிகள் எல்லாம் மறுமை நாளில் தான் உங்களுக்கு முறையாக தரப்படும். அல்லாஹ் சொல்றான், முறையா, கரெக்டா. லா துظلم نفس شيئا, எந்த ஆத்மாக்களுக்கும் அங்கே அநீதம் இழைக்கப்படாது. வைன் கான மிஸ்கால ஹப்பத்தி மின் ஹர்தலின் அத்தைனா பிஹா, அணுவளவு நன்மைகளை செய்தாலும் சரி, அணுவளவு தீமைகளை செய்தாலும் சரி, எல்லாவற்றையும் அவர்களுக்கு கண்களுக்கு முன்னால் நாம் கொண்டு வந்து விடுவோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அங்க தப்பவே முடியாது. லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹஸாஹா வ வஜது மா அமிலு ஹாதிரா. ஒரு சிறியதும் பெரியதும், ஆக பெரியதும் ஆக சிறியதும் நம்முடைய ஏட்டில் பதிவு செய்யப்படாமல் இருக்காது. இந்த உலகத்தில் அவர்கள் செய்த அமல்களை எல்லாம் நாளை கண்கூடாக அவர்கள் கண்களுக்கு எதிராக பார்ப்பார்கள் என்று அல்லாஹ் ஷானஹு தஆலா சொல்வதை பார்க்கிறோம். வனலவுல் மவாஸீனல் கிஸ்த லியௌமில் கியாமா ஃபலா துظلم நஃப்ஸுன் ஷைஆ.
அவர்கள் செய்த அமல்களை எல்லாம் நாம் சரியாக நிறுப்போம், எடை போடுவோம். எந்த ஆத்மாக்களுக்கும் அநீதம் இழைக்கப்படாது என்று அல்லாஹ் வாக்களிக்கிறான். அப்போ ஒரு மோமினுடைய உள்ளத்தில், உணர்வில் உறைந்து போக வேண்டிய ஒரு பெரும் உண்மை என்னவென்றால், இந்த உலகத்தில் நாம் செய்கிற நற்காரியங்களுக்கு சரியான கூலி அங்கதான். உலகத்தில் நாம் செய்கிற ஒரு தீய வினைகளுக்கான தண்டனைகளோ அல்லது தீய வினைகளுக்கான அதன் விளைவுகளையோ இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்கவில்லை என்றால் அதை அல்லாஹ் நாளை மறுமை வரை பிற்படுத்தி வைத்திருக்கிறான் என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உணர்வு தான் இந்த உலகத்தில் நம்மை இயக்கும். நல்லதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அதுதான் நம்முடைய வேலை. தீமைகளை செய்யாம பாதுகாத்துக்கணும், அதுதான் நம்முடைய வேலை. நல்லதை செய்து கொண்டே இருக்கணும், கூலி அல்லாஹ் நாளைக்கு தருவான். தீமைகளை செய்யாமல் இருக்கணும், ஏன்னா நாளைக்கு நம்மளை பார்த்து தண்டிச்சிருவான். இந்த அமைப்பில் தான், இந்த உணர்வில் தான் நம்முடைய வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடங்களையும் நாம் கடந்து செல்ல வேண்டும் என்கிற அந்த கவனம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கணும். 3 விஷயம் ஆச்சா? எல்லாம் சொல்லிட்டு சொல்றான், எப்போ வெற்றி தெரியுமா? கூலி உங்களுக்கு தரப்பட்டு ஃபமன் ஜுஹஸிஹி அனின்னார், நரகத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு சொர்க்கத்தில் நீங்கள் எப்போது காலடி எடுத்து வைக்கிறீர்களோ அதுதான் உங்களுடைய முதல் வெற்றி, அதுதான் சரியான வெற்றி. அவன்தான் வெற்றியாளன். உலகத்தில் எதை பெற்றிருந்தாலும் சரி, எல்லா வெற்றிகளுக்கும் முன்னால், எல்லா வெற்றிகளுக்கும் அடிப்படை, இந்த உலகத்தில் அவன் பெறுகிற முதன்மையான அல்லது அசலான வெற்றி எதுவென்றால், நாளை மறுமையில் நரகு உனக்கு கிடையாதுப்பா, போ சொர்க்கம் அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தையை கேட்பதும், அதன் அடிப்படையில் அவன் சொர்க்கம் நுழைவதும் இருக்கிறது அல்லவா, அதுதான் முதல் வெற்றி, அதுதான் அசல் வெற்றி. அல்லாஹ் சொல்கிறான். அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு கடைசியில் அந்த வசனத்தை எல்லாம் எப்படி நிறைவு செய்கிறான் பாருங்கள். ஒமல் ஹயாத்து துன்யா இல்லா மத்தாவுல் குரூர், இந்த உலகின் வாழ்வு இருக்கிறதே அது உங்களை ஏமாற்றுகிறது, அது ஒரு ஏமாற்றுகிறது. இந்த உலகத்தின் அமைப்பு அப்படிதான், ஒரு கவர்ச்சி, ஒரு வகையான ஈர்ப்பு, ஒரு வகையான மோசடி, ஒரு வகையான மாயம். சில நல்ல மனிதர்களும் கூட இந்த உலகத்தின் ஈர்ப்பில், இந்த உலகின் கவர்ச்சியில், அது தருகிற போதையில் மயங்கி வீழ்ந்து விடுகிறார்கள். விழுந்து விடுகிறார்கள் அல்ல, வீழ்ந்து விடுகிறார்கள். அப்ப அல்லாஹ் அதுக்கு எச்சரிக்கிறான், இந்த உலகத்தின் வாழ்வு என்பது மிக சொற்பமானது, அற்பமானது, மிக குறைவானது. நாளை மறுமையின் வாழ்வுதான் நிரந்தரமானது, நித்தியமானது. எனவே அதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு உங்கள் காரியங்களை நீங்கள் தொடர்ந்து செய்து வாருங்கள் என்று அல்லாஹ் ஷானஹு தஆலா சொல்வதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, நான் ஏற்கனவே சொன்னது போல ரமலான் 10 பிரிக்கப்பட்டிருக்கிறது. 3வது 10 நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகம் கேட்க வேண்டிய ஒரு துவா என்ன? அல்லாஹும்ம அஜிர்னா மினன்னார், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னா வ அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னா, இறைவா உன்னிடத்தில் நான் சொர்க்கத்தை கேட்கிறேன். அல்லாஹும்ம அஜிர்னா மினன்னார், இறைவா நரகத்திலிருந்து எங்களுக்கு பாதுகாப்பை தந்துவிடு. வ அஸ்அலுக்கல் ஜன்னா, சொர்க்கத்தை நான் உன்னிடத்திலே கேட்கிறேன். அல்லது வ அத்கில்னல் ஜன்னா, சொர்க்கத்தில் எங்களை நுழைய வைத்து விடு, நரகிலிருந்து எங்களை காப்பாற்றி சொர்க்கம் நுழைய வைத்து விடு என்று மனமுருகி கேட்க வேண்டிய, அதன் அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்று உறுதி கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பொழுதுகள் தான் ரமலானுடைய கடைசி 10 தினங்கள். அது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம ஊர்கள்லாம் ஒரு வழக்கம் இருக்குது, தராவி தொழுகை 20 ரக்காத்துகளை தொழுதுட்டு 2 சலாத்துக்கு பின்னாடி கடைசி 10களில் எப்படி கேட்பாங்க துவா? அல்லாஹும்ம அஸ்அலுக்கல் ஜன்னா வ அஊது பிக்க மினன்னார் துவா ஓதுவாங்க. 4 ரக்காத்துகளுக்கு முடிஞ்சதுக்கு பின்னாடி ஒரு தராவிகின்றதே ராஹத் பெறுவதுன்னு அர்த்தம். தராவினா என்னங்க? இப்படி தொடர்ச்சி. இப்போ லுஹருடைய 4 ரக்காத்திற்கு இடையில கேப் எடுக்க முடியுமா? அசரில் கேப் எடுக்க முடியுமா? மகரிபில் கேப் எடுக்க முடியுமா? முடியாது. 3 ரக்காத்தையும் மொத்தமாக தொழணும், இடையில பேசிடக்கூடாது இல்லையா? தராவிக் என்பது அப்படி இல்லை, 2 ரக்காத்துக்கு ஒருத்தர் கொஞ்சம் ராஹத் ஆக்கலாம். தராவிக் என்பது கொஞ்சம் சுகம் பெற்று தொழுதல் அர்த்தம். அதுக்கு தான் அதுக்கு அர்த்தம். ஒரு 2 ரக்காத்துக்கு அல்லது 4 ரக்காத்துக்கு பின்னாடி ஒரு சின்ன ஒரு துவா, கொஞ்சம் ரிலாக்ஸ், கொஞ்சம் இருப்பை மாற்றிக்கலாம், இடையில தொழுதுக்கலாம். இதுதான் தராவிகின்றது.